அஜித் குமார் அவருடைய AK63 படத்தினுடைய ஒரு செம்மையான ஒரு அப்டேட் தான் வெளிவந்திருக்கு. இதை கேட்டதுமே ரசிகர்கள் நிறைய பேர் வேற லெவல் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஆதிக் ரவிச்சந்தர், மார்க் ஆண்டனி அப்படின்னு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த இந்த ஒரு இயக்குனர் கூட தான் AK அவர்கள் அடுத்து படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனும் வெளிவந்துருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த ஒரு AK63 படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் வந்து மியூசிக் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷனும் ரீசன்ட் டைம்ல கேள்விப்பட்டிருப்போம். இதை தொடர்ந்து இந்த ஒரு திரைப்படத்தில் யார் வந்து ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்னு பெருமளவு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு ரசிகர்களுக்கு மத்தியில். அப்படிதான் பிரபல பாலிவுட் ஹீரோயினா இருக்கக்கூடிய தபு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும், கண்டிப்பா இந்த ஒரு படத்துல AK அவர்கள் கூட தபு தான் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம அப்படி சேர்ந்து நடிச்சாங்கன்னா 24 வருஷங்களுக்கு பிறகு இவங்களுடைய காம்போ ஒன்றிணையுது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டு கொண்டேன் படத்துல AK அவர்கள் கூட சேர்ந்து தபு அவங்க நடிச்சிருந்தாங்க. இப்ப அதை தொடர்ந்து இந்த 24 வருஷம் கழிச்சு AK63 மூலமா இணைய போறாங்க அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. அதை தொடர்ந்து இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டருக்கு SJ சூர்யா அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும், அவர் ஒத்துக்கிட்டா கண்டிப்பா இந்த ஒரு படத்துல AK அவர்கள் கூட SJ சூர்யா அவர்கள் தான் வந்துட்டு அப்படி வில்லனா பண்ண போறாரு அப்படின்ட்டு ரசிகர்கள் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ AK அவர்கள் SJ சூர்யா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அப்படி வாலி படத்துல ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த ஒரு படத்துல ஒரு வில்லன் ஹீரோவா மாற போறாங்க அப்படின்னு ரசிகர்களும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.